लोग सोचते होंगे हम यहाँ पर ऐसे ही आ गए हैं, कोई मकसद नहीं है। சிலர் இப்படியாக நினைக்கலாம், நான் அப்படியாக வந்திருக்கிறேன், சாதாரணமாக ஏதோ காரணத்துக்காக வந்திருக்கிறேன், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று நினைக்கலாம். कुछ लोग सोचते होंगे भैया मैं तो किसी के कहने पे यहाँ पे मौजूद हूँ। சிலர் இப்படியாக நினைக்கலாம், யாரோ ஒருவர் சொன்ன காரணத்தினாலே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி. और कुछ लोग कह सकते हैं मेरा मजबूरी है भैया, हम तो जाना ही है हम लोग को। இன்னும் சிலர் இப்படியாக நினைக்கலாம், நான் போய் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறேன், அதனால் வந்திருக்கிறேன். लेकिन मैं नहीं जानता आप लोग किस अपेक्षा से यहाँ पे बैठे हुए हैं, क्या पाना चाहते हैं यहाँ पे आकर करके। ஆனால் எனக்கு தெரியாது நீங்கள் எந்த எண்ணத்தோடு எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. लेकिन एक बात मैं स्पष्ट करना चाहता हूँ, अभी का जो वचन में से हमें जो है आराधना हम लोग करने जा रहे हैं वो क्या है, परमेश्वर क्या चाहता है हमसे करके। ஆனால் ஒரு காரியத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும், வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நான் சொல்ல முடியும். हम जरूर हर इतवार जो है आराधना करते हैं, நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். हमारे हर गीत में, आज़ादी गीत में देखेंगे, गीत किताब में सारे गानों में जो है आराधना शब्द आ जाती है. நாம் ஒவ்வொரு பாடல்களிலும் இந்த பாடல் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது அது ஆராதனையோடு தொடர்புடையதாக காணப்படுகிறது. आराधना करके एक शब्द वहां पे मौजूद होती है. அங்க ஆராதனை என்ற வார்த்தை முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. लेकिन क्या हम समझ पाते हैं आराधना का मतलब क्या है? ஆனால் நாம் ஆராதனை என்பதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? और यीशु मसीह इस दुनिया में जब रहा तब आराधना को अपने जीवन से कैसे प्रकट किया करके हम देखने जा रहे हैं. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஆராதனை அவர் தம்முடைய வாழ்க்கையிலிருந்து எப்படியாக வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். पवित्र शास्त्र में बहुत सारे ऐसे नबी हैं, प्रभु के दास हैं जो आराधना को अपने जीवन में प्रकट किए थे. வேதாகமத்திலே अनेक தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஆராதனை தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினதை பார்க்க முடியும். लेकिन मैं जब भी अपने जीवन से तुलना करता हूं तो मैं प्रभु को जो है अपना एक रोल मॉडल के रूप में अपना स्वीकार करता हूं. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் ஆண்டவரை ஒரு முன்னுதாரணமாக வைத்து நான் பார்க்கிறேன். यीशु मसीह को अपना एक नमूनादायक एक व्यक्ति जैसे हम लेता हूं मैं. நான் இயேசு கிறிஸ்துவை ஒரு முன்னுதாரணமாக, ஒரு உதாரண கர்த்தாவாக நான் பார்க்கிறேன். सबसे पहले मैं तो आपसे पूछना चाहूंगा कि आप आराधना का मतलब समझते क्या है करके. நான் முதலாவது உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், ஆராதனை என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? हो सकता है आप सोचते होंगे आराधना का मतलब आज़ादी की गीत किताब जो है उसको पूरा रट लेना. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆராதனை என்று சொன்னால் இந்த ஆஜாதிக்கு பாட்டு புத்தகத்தை முன்னாடி ஃபுல்லா திருப்புறது என்று சொல்லி, और हो सकता है उस सारे गाना को मनन कर लेना, அல்லது அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது या நீங்கள் हो நினைக்கலாம். सके उस गाने को अच्छा ढंग से गाना, அல்லது இப்படியாக நினைக்கலாம் அந்த பாடலை சரியான விதத்தில் நன்றாக பாடுவது என்று நினைக்கலாம். और हो सकता है उस गाने को जो है बाजे बजाकर अच्छे तरीका से गाना, அல்லது அந்த பாடல்களை மியூசிக்கோடு இணைந்து நல்லா பாடுவது என்று நினைக்கலாம். और हो सकता है आप सोचते होंगे यहाँ पे कलिसिया में आकर के हर इतवार हम आते हैं, यहाँ पर आकर के हाथ को उठाकर आंख बंद करके जो आराधना हम करते हैं, हम ही लोग समझते हैं कि वो आराधना क्या है करके. अगर समझ रहे हैं तो हो सकता है आप समझते होंगे. ஒருவேளை அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்திற்கு கடந்து வந்து கைகளை உயர்த்தி அப்படியாக பாடலை பாடுவது நாம் ஆராதனை என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது ஆராதனை என்று ஒருவேளை நாம் கருதி கொள்ளலாம். हमें से बहुत लोग यहाँ पे सच्ची आराधना करते हैं. நாம் நம்மில் அநேகர் இந்த இடத்துல உண்மையான ஆராதனையை செலுத்துகிறோம். और प्रभु उसको ग्रहण करता है, ஆண்டவரும் அதை அங்கீகரிக்கிறார். और हम लोग सोचते हैं उनका आराधना कैसे ग्रहण योग्य है करके. நாம் அப்படிப்பட்ட நினைக்கலாம், அப்படிப்பட்ட ஆராதனை எப்படியாக ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது. मैं आपसे पूछना चाहूंगा, आप किसी को देख के जलन हुए हैं या किसी को देख करके सोचे हैं कि उसकी आराधना कैसे प्रभु ग्रहण कर लेता है? वो जब आराधना करता है कैसे अन्य भाषा में बोलता है, कैसे जो है उसके जीवन में जो है चमत्कार होते हैं करके, क्या आपने कभी सोचा है? நான் உங்களிடத்தில் இப்படியாக கேட்க விரும்புகிறேன், நீங்கள் யாருடைய ஆராதனையாவது பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறீர்களா? எப்படி அந்த ஆராதனை அவர்கள் ரொம்ப அருமையாக ஆண்டவர் அங்கீகரிக்கும் விதமாக செய்கிறார்கள், ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிறார்கள் என்று எப்பயாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? प्रिय भाइयों और बहनों, मैं कहना चाहूंगा आराधना का मतलब सिर्फ यही नहीं है. நான் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆராதனை என்பது இது மாத்திரமல்ல. आराधना का मतलब है हमारे जीवन के चरित्र, हमारे जीवन के शैली प्रभु को भाना या प्रसन्न करना ही आराधना है. உண்மையான ஆராதனையுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பிரியமானதாக காணப்படுவதாகும். हो सकता है मैं दूसरे को बाहर से गाली दे करके या किसी को डांट करके मन मोटापन कर करके अंदर आके हम आराधना करने की कोशिश करेंगे, सचमुच में वो आराधना ग्रहण योग्य नहीं रहेगा. ஒருவேளை நாம் வெளியில யாரையாவது காயப்படுத்தி விட்டு அவர்களுடைய இருதயத்தை உடைத்து விட்டு நாம் இந்த இடத்துல வந்து ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் அது உண்மையானவே ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படத்தக்க ஆராதனையாக இருக்காது. क्योंकि प्रभु वो नहीं चाहता है, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அதை ஒருபோதும் விரும்புவதில்லை. और परमेश्वर
को बातें प्रसन्न नहीं करती है। ஆண்டவருக்கு அது மகிமை கொண்டு வருகிறது இல்லை. प्रभु को, परमेश्वर को कौन सी बात प्रसन्न करती है? ஆண்டவருக்கு எது மகிமையை கொண்டு வரும்? जो जिस तरीका से हम जीते हैं நாம் எப்படியாக வாழ்கிறோமோ और वो जीना प्रभु को भाए या प्रसन्न करे, அப்படிப்பட்ட வாழ்க்கையானது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். वही सच्ची आराधना है। அதுதான் சரியான உண்மையான ஆராதனை. हम थोड़ा सा अपने आप को जांच कर देखें। நாம் நம்மை தாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். यहाँ आने से पहले, अंदर घुसने से पहले, यहाँ बैठते समय क्या परमेश्वर को ऊपर देख के हम कहते हैं, प्रभु क्या हम सही कर रहे हैं, क्या हमने सही किया है करके क्या परख के देखें। நாம் இந்த இடத்துல வந்து அமர்வதற்கு முன்பதாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, சரியாக இருந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். क्योंकि हम निकालेंगे रोमियो की किताब 12:1 पढ़ेंगे, उसके बाद हम आगे बढ़ेंगे। நாம் ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். रोमन्स चैप्टर 12 वर्स 1, रोमियो की किताब 12वां अध्याय पहला वचन मैं पढ़ दे रहा हूं। इसलिए हे भाइयों, मैं तुमसे परमेश्वर की दया स्मरण दिलाकर विनती करता हूं कि अपने शरीरों को जीवित और पवित्र और परमेश्वर को भावता हुआ बलिदान करके चढ़ाओ, यही तुम्हारी आत्मिक सेवा है या आराधना है। அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिएगा प्यारो। என்னுடைய காரியங்களை கவனமாக கவனியுங்கள். ये वचन जो है आप लोग सब कोई जानते हैं, इसको लगातार हम लोग पढ़ते भी, अध्ययन भी करते होंगे। இந்த वचनத்தை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். अनेक முறை இதனை நாம் தியானம் செய்திருக்கிறோம். लेकिन क्या इस वचन को समझ करके हम अपने आप को, अपने जीवन चरित्र को बनाते हैं? நாம் இந்த வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோமா? यहाँ पे देखिएगा, पौलुस जो है एक बहुत बड़ा, जो है क्या बोलेंगे, परमेश्वर का दास सेवक था। இங்கே பவுல் ஆண்டவருடைய மிகப்பெரிய தாசனாக காணப்பட்டார். जो परमेश्वर के लिए बहुत सारे कामों को किया है, आखिरी दम तक जो है अपनी दौड़ को पूरा किया है करके हम बाइबल में देखते हैं। அவர் ஆண்டவருக்காக अनेक மகத்துவமான காரியங்களை செய்தார். வேதாகமம் அவரை குறித்து சொல்கிறது, கடைசி வரைக்கும் தன் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார் என்று சொல்லி. वे पौलुस जो है अपने लोगों, अपने विश्वासियों को देख के कहता है, அந்த பவுல் தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். सबसे पहला बात तो वो कहता है कि परमेश्वर की दया स्मरण दिलाकर विनती करता हूं करके कहता है। அங்கே முதலாவது அவர் காரியத்தை இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவருடைய கிருபையை இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். पौलुस को जो है विनती करने का कोई दरकार नहीं है वहां पे। அங்கே பவுல் அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. लेकिन विनती करता है, क्योंकि आप पौलुस के जीवन को पहले देखिएगा, वो सौल के जीवन जी रहा था और सबको मारता था, प्रभु के दास लोगों को। ஆனால் இங்கே அவர் இரக்கங்களை முன்னிட்டு ஆண்டவரிடத்தில், அவர் ஜனங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் என்று பார்க்க முடிகிறது. அவருடைய முன்னான வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் எல்லா ஜனங்களையும் அழிக்கிறவராக காணப்பட்டார். और जब सौल जो है परमेश्वर को जाना, तब उसका नाम पड़ा पौलुस, लेकिन उस पर दया उतरा, उस बात को स्मरण दिलाता है। அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய பெயர் சவுலிலிருந்து பவுலாக மாறுகிறது. அவர் ஆண்டவருடைய அந்த இரக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறவர், அங்கீகரிக்கிறவராக காணப்படுகிறார். और एक बात को, दया को स्मरण दिलाता है। அவர் இன்னொரு காரியத்தையும் ஞாபகப்படுத்துகிறார். परमेश्वर अपने एकलौता पुत्र को इस धरती पे बेचकर क्रूस पे बलिदान होने के लिए दिया, ताकि हम और आप बचाया जा सकें। ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களையும் என்னையும் ரட்சிப்பை பெறும்படியாக அவர் அனுப்பினார் என்பதையும் அவர் ஞாபகப்படுத்துகிறார். और ये सबसे बड़ी दया है करके पौलुस यहाँ पे याद दिला रहा है। இங்கே இது மிகப்பெரிய ஆண்டவருடைய இரக்கம், தயவு என்று இங்கே பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். देखिए, परमेश्वर चाहते तो अपने एकलौता पुत्र को बचा करके हमें नाश कर सकते थे। ஆண்டவர் விரும்பினார் என்று அவர் தன்னுடைய சொந்த குமாரனை பாதுகாத்து நம்மளை எல்லாம் அழித்திருக்க முடியும். लेकिन उसने ऐसा नहीं सोचा। लेकिन वो सोचा क्या? वो जो सोचा, जगत के लोगों को बचाएं और यीशु मसीह को मरने दें। ஆனால் அவர் அப்படியாக அவர் செய்யவில்லை. அவர் இந்த உலகத்தின் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தன் சொந்த குமாரனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். इसलिए हम लोग पढ़ते हैं बाइबल में, परमेश्वर का जो प्रेम है अगापे प्रेम है, जो किसी से तुलना नहीं किया जा सकता है करके। எனவே வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவருடைய அன்பு, அந்த தெய்வீக அன்பு யாருடைய அன்பினாலும் ஒப்பிடப்பட முடியாது, யாருக்கும் நிகரானது அல்ல என்று படிக்கிறோம். और वैसी दया को पौलुस यहाँ पे स्मरण दिला रहा है अपने विश्वासियों को। இங்கே அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அன்பை அந்த ஜனங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார். सुनो विश्वासियों, நீங்கள் கேளுங்கள் விசுவாசிகளே, सुनो भाइयों और बहनों, என்னுடைய சகோதர சகோதரிகளே கவனியுங்கள். परमेश्वर की दया को समझो। நீங்கள் ஆண்டவருடைய இரக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். समझ करके, அதை புரிந்து கொண்டு, उसमें लिखा हुआ है, अपने शरीरों को, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரங்களை जीवित बलिदान चढ़ाओ, பரிசுத்த பலியாக ஒப்புக்கொடுங்கள்,
கொடுங்கள், पवित्र बलिदान चढ़ाओ நீங்கள் ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் ஒப்பு கொடுங்கள், और परमेश्वर को भावता हुआ एक जीवन बिताओ करके लिखा हुआ है। நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவ பலியாக வாழ்க்கை வாழுங்கள் என்று और उसमें சொல்லப்பட்டிருக்கிறது. एक और चीज जोड़ा गया है। उसमें क्या जोड़ा गया है? அங்கே இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ये सब करने पर இதுக்கு முன்னாடி இதெல்லாம் முதல்ல செய், यही एक सच्ची सेवा है, सच्ची आराधना है करके लिखा हुआ है। இதுதான் உண்மையான ஊழியம், இதுதான் உண்மையான ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसका मतलब இதனுடைய அர்த்தம் என்ன? अपने शरीरों को जीवित बलिदान चढ़ाना मतलब நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்னவென்றால், अपने शरीर को दुनिया की सारी बातों से हटा कर रखना, पाप से हटा कर रखना, सारी अभिलाषाओं से हटा कर रखना ही एक पवित्र जीवन है। நம்முடைய சரீரங்களை இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களுக்கும் எல்லா அநித்தியமான காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பதே அது பரிசுத்தமான வாழ்க்கை. और उसने पवित्र जीवन बिताने की बात कर रहा है அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதை குறித்து சொல்கிறார். और परमेश्वर को भाने वाले जीवन की बात कर रहा है। ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறதை குறித்து சொல்கிறார். मैं एक जन को जो है, जो मैं देखता हूं, मैं देख के बढ़ता हूं और मैं उससे प्रसन्न होता हूं, सारी बातें उनसे सीखता हूं, वो एक व्यक्ति के बारे में, एक खुदा के बारे में मैं बता करके जो है मैं आगे ले चलना चाहूंगा। நான் ஒருத்தரை யாரை பார்த்து நான் முன்னேறுகிறேனோ, யாரை எனக்கு முன்மாதிரியாக வைத்து நான் अनेक காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேனோ அவருடைய காரியங்களை வைத்து நான் முன்னேற விரும்புகிறேன். जरूर आप में से सब लोग, कई लोग जो है उनको उन्हीं को पालन करते हैं। நீங்களும் अनेகர் அவரையே பின்பற்றுகிறவர்களாக காணப்படுவீர்கள். वो कोई और नहीं, यीशु मसीह है। அவர் வேற யாரும் கிடையாது, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து मैं மாத்திரமே. आपको याद दिलाना चाहता हूं, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். यीशु मसीह दुनिया में आ करके परमेश्वर, अपने पिता परमेश्वर, पिता को प्रसन्न करने के लिए एक जीवन बिताया। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது தன்னுடைய பரலோகத்தில் இருக்கிற அந்த பரமபிதாவை பிரசன்னப்படுத்தும், அவரை மகிமைப்படுத்தும்படியாகவே அவர் வாழ்க்கை வாழ்ந்தார். इस वचन के अनुसार இந்த வசனத்தின் அடிப்படையிலே वो अपने शरीरों को அவர் தன்னுடைய சரீரத்தையும் जीवित, पवित्र और परमेश्वर को भावता हुआ बलिदान चढ़ाया। அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். कैसे चढ़ाया? எப்படியாக ஒப்பு கொடுத்தார்? वो अपने शरीर को अच्छी ढंग से, जब तक दुनिया में रहा, अच्छी ढंग से सुरक्षित किया। அவர் இந்த உலகத்தில் இருந்த வரைக்கும் தன்னுடைய சரீரத்தை நல்ல விதமாக பாதுகாத்துக் கொண்டார். कोई भी पाप में पड़ने नहीं दिया। எந்த பாவமும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. पवित्र जीवन बिताया। அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். और सबसे मुख्य बात है, परमेश्वर यानी कि उनके पिता को भावता हुआ जीवन बिताया। அதிலே மிகவும் முக்கியமான காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழ்ந்தார் அவர். ऐसे करने से क्या होता है मालूम है आपको? அப்படி சொல்லும்போது என்ன நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? वो एक सच्ची आराधना को परमेश्वर को दिया है। அதுதான் உண்மையான ஆராதனை அவர் கொடுத்தார் என்பது அர்த்தம். आखिरी में हम लोग पढ़ेंगे लूका रचित सुसमाचार, நாம் கடைசியாக வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 का 22 को पढ़ेंगे। 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். लूका रचित सुसमाचार 3 और उसका 22। लूक चैप्टर 3:22। और पवित्र आत्मा शारीरिक रूप में कबूतर के समान उस पर उतरा और यह आकाशवाणी हुई, तू मेरा प्रिय पुत्र है, मैं तुझसे प्रसन्न। हम सब इस दृष्टांत को जानते हैं, तमिल में भी पढ़ देंगे। பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. हम सब इस दृष्टांत को अच्छी तरह से जानते हैं। இந்த காரியத்தை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். यीशु मसीह वहां पर बपतिस्मा लेते समय पिता परमेश्वर जो है ऊपर से बोलता है कि मैं तुमसे प्रसन्न हूं। இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த இடத்துல இருக்கும் பொழுது மேலிருந்து அந்த பிதா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் அவரை ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் உண்மையிலே பிரியமாய் இருக்கிறேன். वो कहता है तू मेरा पुत्र है, அவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய குமாரன், मैं तुमसे प्रसन्न हूं। நான் உண்மையிலே பிரியமாய் இருக்கிறேன். यारो मैं आपसे एक सवाल पूछना चाहूंगा। எனக்கு அன்பானவர்களே, உங்களிடத்தில் நான் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ये सवाल जो है मेरे लिए भी है। இந்த கேள்வி எனக்கும் தான். क्या आखिरी दिन में या अगर अभी दूसरा आगमन आ जाएगा, ஒருவேளை கடைசி நாளிலே அல்லது ஆண்டவருடைய வருகை இன்று இருக்கும் என்று சொன்னால், परमेश्वर क्या आपको देख के कह सकते हैं तू मेरा पुत्र है, तू मेरा पुत्री है, मैं तुमसे प्रसन्न हूं करके क्या परमेश्वर आपको देख के कह सकते हैं? ऐसे हालत में है हम लोग। ஆண்டவர் உங்களை பார்த்து நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருக்கிறோமா? जरा थोड़ा सा परख के देखेंगे। நாம் நம்மை நாமே கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். जरूर हम मनुष्य हैं, हमसे गलती होती है, நாம் உண்மைதான் மனிதர்களாய் இருக்கிறோம், தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. लेकिन दिन प्रतिदिन हम उसको भाने के लिए, उसको प्रसन्न करने के लिए एक जीवित को व्यतीत करना अवश्य है। ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நம்ம மேல் பிரியம் வைக்கும்படியான வாழ்க்கை வாழ்வது அவசியம். जिस तरह यीशु मसीह अपना जीवन को जो है एक पवित्र और एक परमेश्वर को भाता हुआ एक बलिदान को चढ़ाया,
எப்படியாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாகவும் ஆண்டவரால் பிரியப்படுகிறவருமாக வாழ்க்கை வாழ்ந்தாரோ, उसी तरह प्यारो हमें भी उसी तरह अपना जीवन चरित्र को बदलने की आवश्यकता है। நாமும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியாக வாழ வேண்டியது அவசியம். अगर आप एक दूसरे को देख के कहते हैं भैया दीदी आप कैसे आराधना, आपका आराधना कैसे ग्रहण होता है, நீங்கள் ஒருவேளை உங்கள் மற்றவர்களை பார்த்து பையா அக்கா அண்ணா உங்களுடைய ஆராதனை எப்படி ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், मैं दुनिया में बहुत सारे ऐसा सेवक है, मैं उनके बारे में कह सकता हूँ, लेकिन आप लोग में से कई लोग जानते होंगे रेनॉल्ड बोंके करके। நான் உலகத்தில் இருக்கிற अनेक ஊழியக்காரர்களை சொல்ல முடியும். உங்களில் अनेक பேர் அறிந்திருக்கிறீர்கள் ரெய்னார்ட் போங்கே என்ற ஊழியக்காரை குறித்து. वो जो है अफ्रीका देश में जाके बहुत सारे बातों को बदला, बहुत सारे लोगों को जो है मसीह में लाए। அவர் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சென்று अनेक ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக அவர் கொண்டு வந்தார். उनके अंदर इतना अभिषेक था, यानी कि वो इतना प्रसन्न, परमेश्वर को प्रसन्न करने का जीवन जीते थे। அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட மகத்துவமான அபிஷேகம் இருந்தது. ஆண்டவருக்குள்ளாக அவ்வளவு ஆண்டவரால் பிரியப்படத்தக்கதாக அவர் காணப்பட்டார். उनके मीटिंग में कई लाखों लोग, कई करोड़ों लोग रहते थे। அவருடைய கூட்டங்களிலே अनेक லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்தார்கள். उनको जब उनके बारी नहीं आता था कि वो संदेश दें, அவருக்கு பிரசங்கம் பண்ணுகிற நேரம் வந்த பொழுது उससे पहले அதற்கு முன்னாடி उनको जब इंट्रोड्यूस किया गया, उनको बताया गया ये कौन है करके, அவரை குறித்து அறிமுகம் செய்யும் பொழுது वे जब उठ करके हालेलुया जब बोले, அவர் எழுந்து அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது तब देखने से आगे के कम से कम 50 लोगों को भूत भागते हुए या उन लोग जो है अभिषेक से भरते हुए वहां पे दिखाई पड़ा। அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே முன்னாடி இருக்கிற ஜனங்கள் அப்படியாக அசுத்தாவினால் அவங்க பிடிக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் அசுத்தாவி விடுதலை பெற்று அவர்கள் ஓடுகிறதை பார்க்க முடிந்தது. इसका मतलब ये नहीं कि वे जो है चमत्कार किया, वैसा नहीं, लेकिन वे अभिषिक्त थे और प्रभु को भाने वाला जीवन या प्रसन्न करने वाला जीवन बिताते थे, इसलिए परमेश्वर ने उनके द्वारा उनके आराधना को ग्रहण करके ऐसा कार्य को कर रहे हैं। அதனுடைய அர்த்தம் அவர் अनेक அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார் என்று அது மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது. அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். फिर उसके बाद अनेक चमत्कारों को वहां पे लोगों ने जो है गवाही के रूप में देखा। அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்பாக अनेक சாட்சிகளை மக்கள் மூலமாக அங்க நாம் கேட்க நேரிட்டது. मैं एक सेवक के बारे में बोल रहा हूं, लेकिन दुनिया में अनेक सेवक हैं जो अपने जीवन को, जीवित शरीरों को जो है पवित्र और परमेश्वर को भागता हुआ बलिदान करके चढ़ाते हैं। நான் ஒரு ஊழியக்காரை பற்றி சொன்னேன், ஆனால் இந்த உலகத்துல अनेक ஊழியக்காரர்கள் தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாகவும் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு. बहुत सारे हैं, हमारे बीच में बड़े अंकल भी है। நம்முடைய மத்தியிலே बड़े अंकल இருக்கிறார்கள். क्यों ग्रहण होता है? क्योंकि वे जो है दूसरों को देख करके या अन्य लोगों को प्रसन्न करने के लिए अपना जीवन को नहीं बिताते हैं, लेकिन परमेश्वर को प्रसन्न करने के लिए ही अपना जीवन को बिताते हैं। ஏன் அவருடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது? அவர்கள் யாரையும் பிரியப்படுத்தும்படியாக வாழ்க்கை வாழவில்லை, ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியான வாழ்க்கை மாத்திரம் வாழ்கிறார்கள். हम बाइबल में से बहुत सारे ऐसे दास, प्रभु के दास को हम देख सकते हैं। நாம் வேதாகமத்திலிருந்து अनेक ஆண்டவருடைய தரிசனங்களை நாம் பார்க்க முடியும். ऐसे कहते हैं अब्राहम जो है सबसे पहला आदमी है जो परमेश्वर को आराधना किया था करके। நாம் இப்படியாக சொல்லலாம், ஆண்டவரை முதலாக ஆராதனை செய்த நபர் ஆபிரகாம் என்று சொல்லலாம். वैसे बाइबल में दर्शाया गया है, அங்க வேதாகமத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, காண்பிக்கப்பட்டிருக்கிறது. आप पूछ सकेंगे भैया अब्राहम के जमाने में तो बाजा नहीं हुआ करते थे और वहां पे जुट कर आराधना करने के लिए कलीसिया नहीं थी, तो कैसे उनका आराधना, आप कह सकते हैं आराधना है करके? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஆபிரகாம் இருந்த காலத்தில் அங்க சபைகள் இல்லையே, அங்க என்ற காரியங்களும் இல்லையே, அப்போ அவர் எப்படி ஆராதனை அவர் ஏறெடுத்திருப்பார் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். अब्राहम का जीवन के बारे में अगर आप देखेंगे, நீங்கள் ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், जब अपना बेटा ईसा को पहाड़ में बलिदान चढ़ाने के लिए गया था, தன்னுடைய மகனை மலையின் மேல் பலியிடுவதற்கு அவர் போன பொழுது, हम लोग कहानी के तौर पे अच्छा से पढ़ लेते हैं, நாம் அந்த கதையாக நன்றாக படித்து விடுகிறோம். लेकिन 199 साल में एक बच्चा पैदा हो करके, ஆனால் 99 வயதுல ஒரு பிள்ளை பிறந்திருக்கும் என்று சொன்னால், उसके बाद जब परमेश्वर कहता है उस बच्चा को बलिदान चढ़ाओ करके, அதற்கு பின்பாக அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு பலியாக என்று ஆண்டவர் சொன்ன பிரகாரம், सोच लीजिए अब्राहम का हृदय कैसा होता होगा। நீங்கள் ஒருவேளை நினைத்து பாருங்கள், ஆபிரகாமுடைய இருதயம் எப்படியாக இருந்திருக்கும் என்று சொல்லி. जो शादीशुदा हैं वे समझेंगे बच्चे के बारे में। நீங்கள் கல்யாணம் முடித்தவர்களுக்கு தெரியும் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து. इतने
साल बाद जब बच्चा पैदा हुआ, परमेश्वर कहता है जाके उसको पहाड़ में बलिदान चढ़ाओ मेरे लिए। இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாடு பிறந்த குழந்தையை கொண்டு போய் மலையின் மேலே எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். तो सोच लीजिए वहां पे अब्राहम का हृदय कितना दुख हुआ होगा। நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆபிரகாமுடைய இருதயம் எவ்வளவாக கடினப்பட்டிருக்கும் என்று சொல்லி. लेकिन फिर भी एक सवाल बिना किए वो परमेश्वर के बातों को मान करके पहाड़ में जाके बलिदान चढ़ाने जाता है। ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்காமல் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பலி செலுத்த அவர் கடந்து போனார். और इसलिए यहाँ पे कहा गया है परमेश्वर के वचन में सबसे पहला जो है आराधना जो है अब्राहम ने किया था करके। எனவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஆராதனை ஆபிரகாமினால் செய்யப்பட்டது. क्यों? ஏன்? क्योंकि वो अपना जीवन को परमेश्वर को प्रसन्न करने के लिए ही जिया। ஏன் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாகவே வாழ்ந்தார். परमेश्वर की आज्ञाओं को माना, ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்தார். परमेश्वर जैसे चाहते थे वैसा जिया, ஆண்டவர் எப்படியாக விரும்பினார் அப்படியாகவே வாழ்ந்தார். और आखिरी में और கடைசியிலே ईसा को जीने दिया, அவர் அந்த उनके बेटे को जीने दिया। அவர் தன்னுடைய மகனை கொடுப்பதற்கு ஆயத்தமானார். प्यारों, हम में से कितने लोग कह सकते हैं ऐसा जीवन हम लोग व्यतीत कर रहे हैं करके? நாம் எப்படியாக வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். अगर हम कह रहे हैं, हम विश्वास करते हैं ऐसा जीवन हम व्यतीत करते हैं, நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா என்று நம்ம ஒருவேளை நினைத்து பார்ப்போம். अगर हम व्यतीत करते हैं, நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் हम लोग थोड़े आंख को बंद कर लेंगे, अपने आप को थोड़ी जांच कर देखेंगे। நாம் கொஞ்சம் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்ப்போம். क्या हमारी आराधना ग्रहण योग्य है? நம்முடைய ஆராதனை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஆராதனையாக இருக்கிறதா? क्या सचमुच में यहाँ पर आकर के आंख को बंद करके जब हम हाथ उठाते हैं, परमेश्वर की दुहाई करते हैं, நாம் இந்த இடத்துல வந்து அமர்ந்து கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது क्या सच्ची आराधना करते हैं? அது உண்மையான ஆராதனையாக இருக்கிறதா? क्या सारी बातों को भूल करके परमेश्वर को हम ताकते हैं? இந்த எல்லா காரியங்களையும் மறந்தவர்களாய் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோமா? क्या हमारा आराधना ग्रहण योग्य है प्यारों? நம்முடைய ஆராதனை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படத்தக்க ஆராதனையாக இருக்கிறதா? ये बहुत बड़ी एक प्रश्न है आपके बीच में। நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கேள்வி இது. जिस तरह यीशु मसीह अपने आप को, अपने शरीर को बहुत सारी बातों से त्यागा, எப்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலும் अनेक காரியங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தாரோ, और जिस तरह परमेश्वर यीशु मसीह से, अपने पुत्र से अति प्रसन्न होकर के कहता है मैं तुमसे प्रसन्न हूं, तू मेरा पुत्र है करके, எப்படியாக ஆண்டவர் தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் என் நேசகுமாரனாக இருக்கிறார், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பிரகாரமாக क्या परमेश्वर आज आपसे कह सकता है कि तुम मेरे प्रिय पुत्र हो, पुत्री हो, मैं तुमसे प्रसन्न हूं करके? क्या इस बात को कह सकता है परमेश्वर आपसे? இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து நீ என்னுடைய நேசகுமாரன் நேசகுமாரத்தி, உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? क्या हम चर्च के बाहर जाने के बाद ऐसा जीवन जीते हैं जो प्रभु को भाता है? நாம் சபையை விட்டு வெளியே போன பின்பாக ஆண்டவருக்கு பிரியப்படுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறோமா? मैं कहता हूं दोस्तों, अगर मान लीजिए चर्च के बाहर, कलीसिया के बाहर अगर आप जो है परमेश्वर को नहीं प्रसन्न करते हैं, நீங்கள் சபைக்கு வெளியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் आपकी आराधना ग्रहण योग्य नहीं होगी प्यारों। உங்களுடைய ஆராதனை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படத்தக்க ஆராதனையாக இருக்காது சகோதரர்களே. यीशु मसीह का गुण को अभी हम लोग ने देखा, நாம் ஆண்டவருடைய குணாதிசயத்தை பார்த்தோம். उसने अपना जीवन को परमेश्वर को प्रसन्न करने का एक जीवन बिताया। அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக மகிமைப்படுத்தப்படத்தக்க வாழ்க்கையாக வாழ்ந்தார். बहुत सारी अभिलाषाएं, बहुत सारी प्रलोभन, टेम्पटेशन, बहुत सारी बातें आई, लेकिन फिर भी यीशु मसीह जो है जितना दिन तक इस दुनिया में रहा उतना दिन तक जो है प्रभु को, परमेश्वर को भाता हुआ एक बलिदान को चढ़ाया। அவருடைய வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகள் अनेक சோதனைகள் கடந்து வந்தது. அவர் எத்தனை நாள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அத்தனை நாளும் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறவராக காணப்பட்டார். क्या हम कह सकते हैं, நாம் சொல்ல முடியுமா? परमेश्वर हमको देख के ऐसा कह सकता है करके कह सकते हैं? ஆண்டவர் என்னையும் பார்த்து இப்படியாக சொல்லுவார் என்று சொல்ல முடியுமா? मुझे भी मिलाकर मैं कह रहा हूं, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். बाहर एक जिंदगी, अंदर एक जिंदगी, வெளி பிரகாரமான ஒரு வாழ்க்கை, உள்ளான ஒரு வாழ்க்கை. लेकिन हम अच्छी तरह से एक बात को समझना है प्यारों, எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். कोई भी दरवाजा जो है परमेश्वर की आंखें हमारे ऊपर पड़ने से रोक नहीं सकती। ஆண்டவருடைய பார்வை நம்மேல் படுவதை எந்த காரியமும் எந்த கதவும் மறைக்க முடியாது. अगर हम अपने शरीर को ऐसी ऐसी बातों से हम त्यागें, ऐसी ऐसी बातों से हम जो है छोड़कर भागें जो परमेश्वर को प्रसन्न नहीं करता हो, उससे परमेश्वर प्रसन्न होगा और आपकी आराधना जो है अंगीकार किया जाएगा। ஆண்டவரை பிரியப்படுத்தாத காரியங்களிலிருந்து நாம் விலகி ஓடுவோம் என்று சொன்னால் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற வாழ்க்கையாக இருக்கும். मैं बहुत जन के बारे में कह सकता हूँ, दानियल के बारे में, दाऊद के बारे में,
நான் அநேகரை குறித்து சொல்ல முடியும். தானியேல் தாவீதை குறித்து அநேகரை குறித்து சொல்ல முடியும். क्या हम यीशु मसीह की तरह अपने शरीरों को जीवित बलिदान, पवित्र बलिदान और परमेश्वर का भावता हुआ बलिदान चढ़ा सकते हैं? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக, பரிசுத்த பலியாக, ஆண்டவருக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க முடியுமா? सोचने की जरूरत है प्यारों। நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் பிரியமானவர்களே. ये यीशु मसीह का गुण था। ஆண்டவருடைய குணாதிசயம் இப்படியாக இருந்தது. वो परमेश्वर को भाता रहा जब तक वो जिया इस दुनिया में। அவர் இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவராக, அவருக்கு பிரியமானவராகவே வாழ்ந்தார். इस सुबह की वेला में हम परमेश्वर से विनती करेंगे, प्रभु ऐसा सामर्थ्य दे ताकि हम इस दुनिया में प्रभु जी आपका भावता हुआ, प्रभु जी आपको प्रसन्न करता हुआ जीवन को हम बिता सके। நாம் இப்படியாக ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் வாழ்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானது, உமதாக உம்மை மகிமைப்படுத்துகிறதாக இருப்பதாக. और वही सच्ची आराधना है प्यारों। அதுதான் உண்மையான ஆராதனை பிரியமானவர்களே.